அதற்காக தான் நாம் தமிழ் சங்கமம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறோம். நாம் உறவுகள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் நம்மில் பலரும் பல விதமாக பிரிந்திருக்கிறோம். அதற்கு காரணம் அரசியல். நாம் வந்த கால சூழ்நிலைகளில் இருந்து வழிவருவதை அரசியல் என்கிற ஒரு சாக்கடையில் நாம் உள்ள போயிருக்கிறோம். நம்முடைய இனத்திற்கு தேவையானது பட்டியலிருந்து வெளியேறினால் நாம் சொல்லணும். உதாரணத்துக்கு நாடார் சமூகம் பட்டியலிருந்து வெளியேறினால் இன்றைக்கு அவர்கள் உலகம் பறந்து விவசாயத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி இன்றைக்கு அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி வரிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் அவர்கள் பட்டியலில் வெளியேறதுக்காக தான். ஒரு சிலர் உறவுகள் பட்டியலில் நாம் வெளியேறினால் நாம் குறையப்படுகிறது. இன்று மட்டும் இருக்கிறது 18% கொடுக்கிறார்கள். அது எத்தனை சதவீதம் உறவுகளும் வந்து வேலை கிடைக்கிறது, எத்தனை சதவீதம் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்கிறது எண்ணி பார்த்தால் நாம் இதில் 1% கூட இதுவரைக்கும் நமக்கு எந்த உதவி கிடைக்கிறது. காரணம் ஒரு இலவசத்தை கொடுத்து நம்மளை எல்லாம் முடக்கிவிடுகிறார்கள். 1930 நமது சமூகத்தை பட்டியலில் கிடைத்தார்கள். அதிலிருந்து நம்ம முடியவில்லை. காரணம் அரசியல் தலையீடு. நாம் அனைவரும் ஒன்றிருந்து நமக்குள் எந்த ஒரு வேறுபாடுகள் இருந்தாலும் கொள்கையால் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் நிச்சயம் அரசியல் நம்மளை தேடி வரும். நாம் அரசியல் தேடி யாரும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெற்றி தோல்வியை நினைக்கிறது ஒரே இடம் தேவேந்திரன் அவர்கள் தான். தொகுதிக்கு 1 லட்சம் ஓட்டு இருக்கு, 234 தொகுதி இருக்கு. 234 கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எந்த அரசியல் விழுக்காட்டு அதிகம் நம்ம தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம பிறவை அனைத்து அரசியல் கட்சிகளும் நம்ம பிரிக்கிறார்கள். அவர்கள் நம்ம பிறப்பாலேயே அரசியல் கட்சியிலே இருக்கிறோம். அந்த மாதிரி பிறப்பால் தேவேந்திரன் என்கிற ஒரு குறிக்கோளோடு அனைவரும் இருக்க வேண்டும். தேவேந்திரன் என்ற குறிக்கோளோடு அனைவரும் இருந்தால் அனைத்து சங்கங்களையும் சேர்ந்தவர்கள் அதை விவாதிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 650 சங்கங்கள் இருக்கிறது. எத்தனை சங்கங்கள் ஒன்றாக இருக்கிறது. அவரவர்கள் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சங்கத்தை இயக்கி இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலைகள் என்ன அவர்கள் தோன்றோ அதை செஞ்சிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் நம்ம விழிப்புணர்வு இருந்தால் அரசியல் நம்மளை முதல் உணர்விக்க வேண்டும். அவர்கள் கொள்கைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் தத்துவமிக்க ஒரு முடிவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அடுத்தறிந்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்க தேவேந்திரர்கள் அனைவரும் சங்கங்கள் ஏதாவது சங்கங்களில் சங்கமம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து யார் 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 யாரை வழிநடத்த வேண்டும், நமக்கு என்ன உரிமை இருக்கிறது, நம் உரிமை எப்படி மீட்டெடுக்க வேண்டும், அரசியலாக இருந்தாலும் சரி, பொது இடங்களாக இருந்தாலும் சரி, சமுதாய அரசியலாக இருந்தாலும் சரி, எந்த இதை நமக்கு இல்லை. கோவில்களில் இன்றைய சூழ்நிலையில் கோவில்களில் அனைத்து கோயிலும் தெய்வங்களில் நமக்கு தான் முதல் உரிமை இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை. ஆனால் அதை அறியாமல் இருந்து நாம் எங்கிருக்கிறோம், எந்த இடத்துல இருந்து நம்ம தொழுது இருக்கிறோம். அதெல்லாம் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு என்னன்னா நாம நம்மளுடைய தலைமுறையை நம்ம செய்ய வேளாண்மை கொண்டு வரணும் என்றால் நம்மளுடைய உரிமை என்ன, நாம் எப்படிப்பட்டவர்கள், ஆளப்பட்டவர்கள், ஆண்ட பறவை வந்தவர்கள், பெரும் பேரழிவாக இருக்கிறவர்களுடைய செயல்கள் எந்த உரிமை கிடையாது. அது ஏன் உதாரணமாக தெரியவில்லை. எல்லா கோவில்களும் எல்லா இடத்திலும் நம்ம உரிமை இருக்கிறது. எல்லா இடமும் முதலுக்கு யாரும் தேவை. ஆனால் நீங்க எந்த கோவில் நமக்கு மரியாதை கிடையாது, எங்கேயும் கிடையாது. நம்ம உறவுகள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்பட்டால் நிச்சயம் ஒரு நாள் தேவேந்திரன் ஆட்சியை பிடிப்பான் தமிழ்நாட்டில். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆண்டாபுரம் கண்டிப்பா ஆளும். அதுக்கு நம்மளுடைய ஒப்புமை தேவை. அது யார் உருவாகிறது? எல்லாரும் தலைவர்கள் இருக்கிறார்கள், அனைத்து தலைவர்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் வரவேற்கும். யாரும் வேண்டாம் கிடையாது. யார் எந்த கட்சி வேண்டாம் இப்போ பயணம் செய்யலாம். நாம் சங்க வழக்காடி சங்கத்தான் இருக்கணும். நீங்க பெரிய
யாருக்கும் வந்து கட்டளையிடவில்லை. தன்னார்வமான அனைவரும் வர வேண்டும். தேவேந்திரன் என்ற ஒரே குறிக்கோளோடு வர வேண்டும். நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், நான் அந்த கட்சியை சேர்ந்தவன், நான் வரமாட்டேன், பிறப்பால் தேவேந்திரன் என்று மறந்துவிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அந்த இதிலிருந்து அந்த கட்டமைப்பின் உள்ள வந்து தேவேந்திரனுக்கு சங்கத்தில் வந்து இணைந்து சங்கத்திலிருந்து நாம் இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம், பட்டியலிருந்து வெளியிலிருந்து நாம் என்ன செய்யலாம், அனைவரும் பொறுப்படையிட்டு நம்முடைய தேவேந்திரன் என்கிற பட்டியலில் வெளியிருந்து பொதுப்பட்டியலில் நம்முடைய மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி விகிதாச்சார அடிப்படையில் நமக்கு வந்து கொடுக்கணும். நமக்கு வந்து தனியா ஒரு விகிதாச்சார அடிப்படையும் ஜாதிவாரி கணக்கெடுக்கிறோம். தேவேந்திரன் எவ்வளவு பேர் இருக்கா, அதுல எவ்வளவு விழுக்காடு வரும், அந்த விழுக்காடு கொடுங்க. இன்னைக்கு இன்று போனவங்க அனைவருக்கும் தெரியும், வேலையிலிருந்து அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவங்க எத்தனை பேர் வந்து நம்மளுடைய கோட்டாவில் வேலைக்கு இருக்காங்க, அடிச்சு விட்டுதான் போனோம். ஏன் அந்த வந்து ஓப்பன் பண்ணி காம்படிஷன் போறது என்ன, எல்லாருக்கும் எல்லாரும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. யாரும் இந்த சலிச்சவர்கள் அல்ல. அவர்கள் அந்த சூழ்நிலையில், இந்த கிராம சூழ்நிலையில் என்ன செய்கிறோம், வேளாண்மை செய்து இருக்கிறார்கள், அரசு ஒவ்வொரு அலுவலகத்திலும் நம்முடைய இடங்கள், நம்முடைய தேவேந்திரர்கள் போன மல்லர்கள் பல இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் அவர்கள் கேட்டால்தான் தெரியும் அவர்களுக்கு என்ன அங்கே நடப்பது. ஏன் நம்முடைய ஒப்புமைக்குரிய யாரையும் கை கட்டி பதில் சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், நாம் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், யாருக்கும் மனித அல்ல. எங்கேயும் போய் கை கட்டி நம்ம நிற்கிறது தேவையும் கிடையாது. எந்த அரசியல்வாதிகளுமே நம்ம குழப்பம் கிடையாது. அவர்கள் உழைத்தால் சாப்பிடலாம். யாரும் வந்து இந்த அரசியல் போனாலும் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க, இந்த அரசியல் உதவி பண்ணுவாங்க, அந்த கொள்கை விட்டு வெளியேறி அனைவரும் முழு முயற்சியுடன் உழைத்தால் வெற்றி பெறுவோம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். இரண்டாவது, எங்களுடைய நம்முடைய இனம் அனைத்து கோவில்களிலும் உரிமை உண்டு. எங்களுடைய பிராணிகளை முருகன் கோயில் உரிமை உண்டு, அம்மன் கோயில் உரிமை உண்டு, வேலூர் சுந்தரம் கோயில் உண்டு. யாரும் வந்து மறுக்க முடியாது. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு பட்டயமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? இப்ப போன திருச்செந்தூர் வந்து நமக்கு ஒரு பட்டம் எடுத்திருக்காங்க. அங்க நம்ம என்ன உரிமை இருக்கிறது சொல்லி கொடுத்தாங்க. இதை பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், பிளவுபட்டு நம்ம பிளவுபட்டுனால்தான் நம்ம பிளவாடலாம். யாரையும் அரசியல்வாதி நம்ம ஒன்றா இருந்தால் நம்ம உரிமை மீட்போம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்மளுடைய உரிமையை வீட்டை தீர்வோம். வாய்ப்புகளை நல்ல அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.